ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் 1ல் என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும்னு பார்க்குறோம். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரஸ் தான். ஸோ ட்ரஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்க, ஏதாவது ஒரு மெம்பர் கொடுத்து அதோட ஃபோர்ஸ் என்ன, அதோட டிஃப்ளெக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் பி சிலேயுமே இந்த ட்ரஸ் ப்ராப்ளம் வந்து சில வாட்டி கேட்டிருக்காங்க யூனிவர்சிட்டியில். உங்களுக்கு சிலபஸில் இந்த 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க: ஜாயின்ஸு, செக்ஷன், டென்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு மெத்தடும் கேட்கல. ஆனால் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்ட் சியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ட்ரஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஸோ இதில் வந்து கண்டினியூஸ் பீமும் ஃப்ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ பீம் ஃப்ரேம் மாற்றி மாற்றி வந்து கேட்டிருக்காங்க, அதாவது சாய்ஸ் கொடுத்து. ஸோ இது வந்து பார்ட் சிலையும் இதே மாதிரி கேட்குறாங்க. செட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் கேட்கல. மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடும் அதே தான். கண்டினியூஸ் பீமும் கேட்டிருக்காங்க, ஃப்ரேம் கேட்டிருக்காங்க, ஒரு தடவை வந்து சிங்கிங் ஆஃப் பீம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 யூனிட் 5 வந்து யூனிட் 4 வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட், யூனிட் 5 வந்து ஸ்டிஃப்னஸ் மெத்தட். ரெண்டுமே இதே தான். கண்டினியூஸ் பீம் ஒன்று, ஃப்ரேம் ஒன்று. ஸோ பார்ட் பி பார்ட் சியில் வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாமே கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்க போகிறது என்னதுன்னா, பீம் கண்டினியூஸ் பீமில் ஒரு ப்ராப்ளமும் ஃப்ரேமில் ஒரு ப்ராப்ளமும் தரவை பார்த்துக்கோங்க. இந்த 4 மெத்தட்லேயுமே ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி, நெக்ஸ்ட்டு ஸ்டிஃப்னஸ், இந்த 4 மெத்தட்லேயுமே பீமும் கண்டினியூஸ் பீமும் ஃப்ரேமும் நல்லா பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம கண்டினியூஸாக சேனல் பாருங்கள், அப்டேட்ஸ் இருக்கும்.